ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து எங்களோட வெட்டிங் டே அப்புறம் என்னோட பர்த்டே வந்து ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் வந்து வெட்டிங் டே அன்னைக்கு எங்களுக்கு எப்படி போனது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெட்டிங் டேக்கு முதல் நாள் வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ட்ரெண்ட்ஸில் வந்து இப்போ ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைம் 5500 வந்து பர்ச்சேஸ் பண்ணால் 2000 டிஸ்கவுண்ட், 3500 வந்து பே பண்ணால் போதுன்ற மாதிரி இருந்தது. நாங்கள் ஆஃபர் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்ற பிளான் எல்லாம் போகல. ஹஸ்பண்ட்க்கு வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட்ஸில் வந்து ஜீன் எடுத்திருந்தோம், செட் ஆயிருந்தது அப்படின்றனால இந்த டைம் ஷர்ட் பார்க்கலாம், ஷர்ட் பேண்ட் அப்படி மேட்ச் பண்ணி எடுக்கலான்னு போயிருந்தோம். அவங்க ஷர்ட் எடுத்துகிட்டு ட்ரையல் பார்க்க போயிருந்தாங்க. அந்த டைம் நாங்கள் எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அப்படியே ஒரு ரோடு சுற்றி வந்துட்டே இருந்தோம். பாப்பா வந்து எனக்கும் ட்ரெஸ்ஸுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி எங்களோட வெட்டிங் டேக்கு அவளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்து தரலான்ட்டு கீழே கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து 2 ட்ரெஸ் அவளுக்கு பிடிச்சிருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து இப்போ ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வந்து அந்த பர்பிள் நல்லா லாங்காக இருக்கிறனால வச்சு போடலாம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ரெண்டும் சேம் டைப் தான். லாங்காக இருந்தால் வச்சு போடலாம்ல, அதனால சரி ஓகே அதை எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து பாப்பாவுக்கு வந்து விட்டுட்டு வர மனசே இல்லை. அம்மா இதுவும் சேர்த்து எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. சரி நான் ஆன்லைனில் வேணால் அதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து அப்படியே கீழே வந்துட்டு பில் போடலான்னு பார்த்தா இதுவே 2000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. சரி ஃபங்க்ஷனுக்கு வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வந்து ஒரு 2 டாப் எடுக்கணும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். சரி இப்போ பார்க்கலாம், ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா சேர்த்து எடுத்துகிட்டு ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். எனக்கு இந்த ஒரு டாப் வந்து பிடிச்சிருந்தது. நல்ல ஹெவி வெயிட்டு, பாட்டமில் ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. க்ரீன் அண்ட் பிங்க் காம்போவில். அதுக்கடுத்து இந்த லைட் க்ரீன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ், இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து டபுள் லேயர் டாப் மாதிரி, உள்ளே வந்து ஸ்லீவ்லெஸ் டைப்பில் ஒரு டாப் வந்துடும். அதுக்கு மேலே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் வந்து ஒரு ஓவர் கோட் டாப் மாதிரி வந்து வந்துடும். ஃப்ரண்ட்டில் பிளைனாக எம்ப்ராய்டரி ஒர்க்கோடையும், பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் பிங்க் காம்போவில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா இருந்தது. நம்ம வந்து போனோடனே 2 ட்ரெஸ்ஸை பார்த்து சூஸ் பண்ணிட்டா கூட அதை வந்து போட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, கடையை சுற்றி வரும்னு அந்த மாதிரி சுற்றி வந்து நான் மேற்கொண்டு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அந்த அளவுக்கு டக்குனு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அந்த 2 ட்ரெஸ் அளவுக்கு. சரி அதை மட்டும் பில் பண்ணிட்டு கிளம்பிடுவோன்ட்டு 5900 ரூபா கிட்ட வந்தது. அதில் 2000 டிஸ்கவுண்ட் போக 3900 ரூபா பே பண்ணோம். நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போனதே ஹஸ்பண்டுக்கு தான். அவங்க ஒரு ஷர்ட் 1000 ரூபாயோட நிறுத்திட்டாங்க. பாப்பா வந்து ஒரு 900 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு. என்னோட 2 டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா 1999, அதாவது 2000 சொல்லிட்டு வந்தது. இப்போ டிஸ்கவுண்ட் படி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு 5900 ரூபாய்க்கு 2000 டிஸ்கவுண்ட் போக 3900 தானே பே பண்ணியிருக்கோம். அப்போ எல்லாத்துலேயுமே எல்லா ட்ரெஸ்லையுமே டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது ஒரு 1200 அந்த மாதிரி வந்தது ஒவ்வொரு டாப்பும். ஓகே நல்ல டீல் தான் தோணுச்சு. சரி ஃபங்க்ஷனுக்குலாம் இப்போ சம்மர் டைம்லலாம் வெளியில் எல்லா டைமும் சாரீலாம் கட்டிட்டு போக முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த சம்மரில் வர ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இதை வியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் எடுத்திருந்தேன். வெட்டிங் டே அன்றைக்கி காலையில் இருந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து சர்ச்சுக்கும் கோவிலுக்கும் வந்து போயிருந்தோம். காலையில் வந்து கிளம்புறப்ப கொஞ்சம் ஆசையாக இருந்தது, அதனால் சாரியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு சாரியில் தான் வந்து ரெடியாக இருந்தேன். போயிட்டு சர்ச்சில் சாமி கும்பிட்டுட்டு வரப்பே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாகிட்டு ஒரு 10-11 மணிக்கெலாம் என்னால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் வந்து சாரியை கழட்டி போட்டுட்டு சுடிதார் எடுத்து மாட்டிட்டு தான் அப்புறம் ஊருக்கு போயிருந்தோம் மாமியார் வீட்டுக்கு. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வெளியில் எங்கேயும் போக வேணாம், ஆஃப்டர்நூன் வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஊர்லேருந்து வரப்போ 2 மணிக்கிட்ட ஆகிட்டு இருந்ததுனால அடிச்சு பிடிச்சி போக வேணாம், சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஈவினிங் ஷோ போகலான்ட்டு அன்றைக்கி லஞ்ச் வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி தஞ்சாவூரில் நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட். நல்லா இருந்தது, சூப்பரான டேஸ்ட்டில். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அது வந்து வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டில் போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு படத்துக்கு போயிருந்தோம். மஞ்சுமெல் பாய்ஸ் அந்த படத்துக்கு தான் போயிருந்தோம். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப நாளைக்கு அப்புறமா தேட்டரில் போய் ஒரு திருப்தியான படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஏன்னா எப்போவுமே மொபைல்லே எல்லா படமும் மொபைலில் வந்து மொபைலே பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கும். அன்றைக்கி ஹஸ்பண்ட் கம்பல் பண்ணதுனால தான் அந்த படத்துக்கு நான் போனேன். எனக்கு அந்த படம் அது முன்னாடி அந்த மாதிரி ஒரு படம் இருக்கிறது, அதோட ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்கல. அவங்க என்னடா அது புதுசாக இருக்குது, மலையாளம் படம் வேறு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் மலையாளத்தில் இருக்குது, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடைக்கானல் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய தமிழில் தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம். தேட்டரில் போயிட்டு ஒரு திருப்தியான படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. தேட்டரில் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். மொபைலில் வந்து நான் நிறைய படங்கள்லாம் பார்ப்பேன், அதனால் இந்த படமும் தேட்டரில் ஏன் போய் பார்த்துக்கிட்டு நம்ம மொபைல்லே பார்த்துக்கலாம் வந்துடும் கொஞ்சம் நல்லதா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்டை. இல்லை நம்ம தேட்டரில் தான் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு வந்து நல்ல ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்களாம் பார்த்தீங்களா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா. வெட்டிங் டேக்கு வந்து எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு காயின் வந்து ஒரு 1 கிராமுக்கு வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். மலபார் கோல்டில் 22 கேரட் 916 போட்டிருந்தாங்க. சரி ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் வாங்குறதுனால கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் வாங்கினேன். எங்கள் அமௌண்ட் வந்து பல்காக போடுறமே வேஸ்ட் ஆகிடுமோன்னு. இதில் ரிட்டன் பாலிசிலாம் இருந்ததுனால தான் சரி ரொம்ப நம்பிக்கையாக வாங்கினேன்.
ரேட் வந்து பார்த்திங்கன்னா 6469 ரூபா. ஸோ எப்படி வந்து அது அந்த பியூரிட்டி அப்புறம் அவங்க சொல்லியிருக்க அந்த கிராம்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் இந்த காயின் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஜிஆர்டியில் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து பியூரிட்டி வந்து 916 தான் சொல்லியிருந்தாங்க. 1 கிராம் கரெக்டாகவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் இனி வந்து நம்ம ஏதாவது நகை எடுக்க போகிறோம்னா இந்த காயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி இப்படியே குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக சின்னதாவது ஒரு மில்லிகிராம் அளவுக்காவது காயின்ஸ் ஏதாவது வாங்கி சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பல்காக வந்து அதை போட்டுட்டு நகை எடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதா தெரியல. ஃபர்ஸ்ட் காயின் என்னோடய லைஃப்பில் நான் வந்து முதல் வாட்டி கோல்டு காயின் வந்து வாங்குறது. நகையாக வந்து எடுக்கிறோம், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். காயினாக வாங்கி சேர்த்து வச்சதெல்லாம் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பிரிக்கிறப்பயே. காயின்லேயே வந்து 916 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹால்மார்க் சிம்பிளுமே இருந்தது. இது வந்து நான் வந்து மலபார் கோல்டு அவங்களோடது தான் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். இவங்ககிட்ட வந்து ஜுவல்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது நிறையா. ஒரு சைடு வந்து லட்சுமி படம் வந்து பொறிச்சிருந்தாங்க, இன்னொரு சைடில் வந்து அவங்க கடையோட சிம்பிள் அப்புறம் 916 அந்த ஹால்மார்க் சிம்பிள் அதெல்லாமே அந்த பியூரிட்டி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பொறிச்சிருந்தாங்க. நல்லா தகன்னு மின்னுது. கேமராவில் வந்து கிளியராக தெரியுதான்னு தெரியல. பேக்கிங்கும் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீல்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுச்சில் போட்டு அந்த பவுச்சை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா பெரிய பாக்ஸாகவும் இருந்தது அதுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே அந்த கொரியர் கவரில் பேக் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா சீல் பண்ணியிருந்தாங்க. கொரியர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கையில் டெலிவரி பண்ணுறாங்க. சேஃப்டியாக தான் இருந்தது. ஹஸ்பண்டுக்கு வந்து வெட்டிங் டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு சிலலாம் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன், கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்கஃபின் ஸ்டோர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து SPF 50 இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 374 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக வந்து ஸ்கால்ப்ரோவோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது வந்து 100 ml பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 161 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. எம்ஆர்பி வந்து 195 ருபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். எம்ஆர்பி ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா அஃபோர்டபுளாக டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக வந்து செட்வேட் ஹேர் ஸ்ப்ரே. இதுக்கு முன்னாடியே நான் அது வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். 200 ml ஸ்ப்ரே பாட்டில். இது நோ பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. இது வந்து ப்ரைஸ் வந்து 151 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிவியாவோட ரோலான் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து 50 ml இருக்கிறது வந்து 165 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. இதுலேயும் வந்து எம்ஆர்பி வந்து பாருங்கள் 240 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 48 hours வந்து ஸ்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சரில் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எங்களுக்கும் ஒரு ரோல் ஆன் வாங்கிக்கலான்னு சரி ஒரே சேம் வாங்கிட்டு இதுக்கு அதனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு யார்ட்லி லண்டன் அவங்களோட டியூட்ரண்ட் ரோல் ஆன் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து 50 ml வந்து 139 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. இதுவும் ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் 48 hours வந்து ஸ்டே ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து வாங்கினதுக்கு கிஃப்டாக 0 காஸ்ட்டில் வந்து ஒரு சாம்பிள் பேக் வந்து ஒன்று கிஃப்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் குட்டியாக ஒரு 8 ml இருக்கிற மாதிரி 0 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ட்ராவலுக்கு எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போனால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபீஸ்க்குலாம் இப்போ போகிறாங்கன்னா பெரிய பாட்டில் தூக்கிட்டு போக முடியாது, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இதுவுமே நான் உங்களுக்கு கிஃப்ட்டோட பேக் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவுமே வந்து ஸ்மெல்லு வாங்கியிருந்தா இது வந்து இதில் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த பாட்டிலுக்கு ஒர்த்தா என்னன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் வந்து கண்டிப்பாக ஒரு 100 ருபீஸ் கொடுத்து தான் இந்த பாட்டில் வாங்குற மாதிரி இருந்திருக்கும். நல்ல வந்து ஸ்மெல் சூப்பராக இருந்தது. இந்த ப்ராடக்ட்லாம் தான் வந்து வெட்டிங் டேக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அப்படின்றனால ப்ராடக்ட்ஸ் லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னா கார்ட்டில் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.